ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ சாண்ட்விட்சை வீட்டில் மோஸ்ட்லி எல்லாம் செய்கிறதுக்கு மெனக்கெடுறது கிடையாது. பட் ஈஸியாக 5 to 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் பிரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சாண்ட்விச் சாஸாக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்த மயோனீஸ், டொமேட்டோ சாஸ் அண்டு சில்லி சாஸ் இது மூணையுமே நான் மிக்ஸ் பண்ணி சாண்ட்விச் சாஸாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கையில் வச்சு நம்ம எடுத்து அப்ளை பண்ணும்போது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டேன். நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம கரிஞ்சிரும். அப்படி பண்ணக்கூடாது. ஃபுல் ஸ்டஃபிங்கை முடிச்சுட்டு தான் நம்ம ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் குக்கிங் ஒர்க்கு தான். ஸோ இதுக்கு நான் ஸ்டஃபிங்க்கு 3 டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம். ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி போடும்போது நமக்கு சாப்பிட ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு ஸ்லைஸாக வட்டமாக போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படி பண்ணியிருக்கலாம். ஒன் டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 3 கலர் கேப்சிகம் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக மஷ்ரூம், பன்னீர், சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்கிட்ட வீட்லேயே ஸ்லைஸ் இருந்தது, அதாவது சீஸ் ஸ்லைஸ் இருந்தது. அதை நான் இதுக்கு மேலே வச்சுக்கிட்டேன். நீங்கள் மொசரல்லா சீஸ், அது பீஸா சீஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு ப்ரெட் வச்சு இதை செட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு வெயிட் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, ஈவனாக அந்த சென்டரில் அழுத்துகிற மாதிரி. இப்போ இதுக்கு மேலே இந்த கல், ஸோ இந்த மாதிரி கல் இருக்குது இல்லையா, இந்த கல்லை வச்சுருக்கேன். ஸோ இந்த வெயிட் இது போடும்போது நமக்கு அந்த சீஸோட அந்த ஸ்டஃபிங் நல்லாவே மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான். ஸோ இது சிம்மிலே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். திருப்பி போட்டு எடுத்துருங்க. அவ்வளவுதான். சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு கடையில் போயிட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற சாண்ட்விச் வீட்லேயே செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக கடையில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்தது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீஸ் நம்ம அளவாக சேர்த்ததுனால நமக்கு இப்படி இருக்கும். இன்னும் நீங்கள் பீஸா சீஸ் சேர்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி இப்படி பிரித்தா வரும் இல்லையா, ஒரு மாதிரி லேயராக அந்த மாதிரி வரும். ஸோ உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எப்படி ஆட் பண்ணிக்கிறீங்களோ அப்படி வரும். ஸோ இது நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி அண்டு குக்கிங் டிப்ஸ் ஏதாவது தெரியணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சாண்ட்விச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். ஓகே, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.